ಪ್ರೈಸ್ ದ ಲಾರ್ಡ್. ವಾಚ್ಮನ್ ಆಫ್ ದ ಸಿಟಿ ಪಟ್ಟಣದ ಜಾಮಕಾರர்கள் ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನೋಡುವ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಸ್ವಾಗತವನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ. ಇವತ್ತು ನಾವು 3 ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಕ್ಕಿದ್ದೀವಿ. ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣಕ್ಕಾಗಿ ಮತ್ತು ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶಕ್ಕಾಗಿ. ಮತ್ತು ಮಳೆ ಕಡಿಮೆ ಇದೆ ಅಲ್ವಾ, ಮಳೆ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. ಸೊ ಆಶೀರ್ವಾದವಾದ ಮಳೆ ದೇವರು ತರಬೇಕು. ಈ 3 ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಇವತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಕ್ಕಿದ್ದೀವಿ. ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಫಿಲಿಪಿಯನ್ಸ್ 3:17 ಪೂರ್ತಿ ಇಲ್ಲ, ಹಿಂದುಗಡೆ ಇರುವ ವಾಕ್ಯ. வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள், நோக்கி பாருங்கள். யார் வேத வசனம் வழிகாட்டுகிறபடி யார் நடக்கிறாங்களோ அவங்கள நோக்கி பாருங்கள் அப்படின்னு தமிழில் சொல்லப்பட்டிருக்குது. ಕನ್ನಡ ಭಾಷೆಯಲ್ಲಿ ನಿಮಗೆ ತೋರಿಸಿದ ಮಾದರಿಯ ಪ್ರಕಾರ ನಡೆದುಕೊಳ್ಳುವವರನ್ನು ಲಕ್ಷ್ಯಕ್ಕೆ ತಂದುಕೊಳ್ಳಿರಿ. ತೋರಿಸಿದ ಮಾದರಿಯ ಪ್ರಕಾರ ಯಾರು ನಡೆದುಕೊಳ್ತಾರೋ ಅವರನ್ನೇ ಲಕ್ಷ್ಯಕ್ಕೆ ತಂದುಕೊಳ್ಳಿರಿ ಅಂತ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. நடக்கிறவர்களை மாதிரியாக, வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். இப்போ நம்ம யாரை நம்ம மாதிரியாக வைத்திருக்கிறோம், நம்ம யாரை எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஏசப்பா தான் நமக்கு மாதிரியாக வாழ்ந்துட்டு போனவர். அவர் மனுஷனுக்கு மனுஷனாகவும் தெய்வத்துக்கு தெய்வமாகவும் இருந்து நமக்கு ஒரு மாதிரியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கட்டிட்டு போயிருக்கிறார். எப்படி ஜெபிக்கணும், எப்படி பிரசங்கம் பண்ணணும், எப்படி வாழணும், நம்முடைய வழிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நல்ல மாதிரியாக. நம்ம எந்த ஒரு மனுஷனையும் நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது படிக்கிற காலத்தில் நம்மளுக்கு எப்போவுமே நம்மளுடைய டீச்சர்ஸை பார்த்தா அவங்கள மாதிரியே இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அவங்கள மாதிரியே எழுதுவது, அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் நம்ம பண்ணுவோம். ஆனால் வாழ்க்கையிலன்னு வரும்போது நம்ம ஏசப்பாவை தான் நம்ம மாதிரியாக எடுத்துக்கொள்ளணும். அவர் காட்டுகிற வழியில் நடக்கிறவங்கள தான் நம்ம அதே மாதிரி நம்ம ஒரு மனுஷனை நம்ம மாதிரியாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வசனம் என்ன சொல்லுதுன்னா, வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள், நோக்கி பாருங்கள். மற்றவங்க அவங்களுடைய நம்ம மற்றவங்கள பார்த்தாலும் அவங்களுடைய வழிகளில், அவங்களுடைய நடக்கைகளில் இயேசு இருக்கிறாங்களா, இயேசு சொன்ன வழியில் அவங்க நடக்கிறாங்களான்னு ஆராய்ந்து பார்த்து தான் அவங்களுடைய வழியில் நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு மாதிரியாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். நம்முடைய நடக்கையில், செயலில் நம்ம பிள்ளைங்க ஃபஸ்ட்டு நம்மளை தான் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. அம்மா எப்படி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு. அவர் எப்போவுமே ஒரு வார்த்தை சொல்வார். என்னென்னா, காலையில் எழும்பி ஜெபம் பண்ணுங்க. காலையில் எழும்பி ஜெபம் பண்ண முடியலன்னாலும் ஜெபிக்கிற மாதிரி நடிக்கையாவது செய்யுங்க, அவங்க பிள்ளைங்க பார்க்கட்டும் அப்படிம்பார். ஸோ அவர் எப்போவுமே கொஞ்சம் காமெடியாக பேசுவார். ஆனால் சொல்கிற விஷயம் நிஜமாக இருக்கும். நீங்கள் காலையில் எழும்பி ஜெபிக்கணும். காலையில் எழும்பி உங்களுக்கு ஜெபிக்க முடியலன்னாலும் எழும்பி பைபிளை கையில் வச்சுட்டு உட்கார்ற மாதிரி நடிக்கையாவது செய்யுங்க, உன் பிள்ளை அதை பார்க்கட்டும் அப்படின்னு அவர் சொல்வார். ஸோ நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு மாதிரியாக என்ன செய்யணும், இருக்கணும். நம்மளுடைய சந்ததி நம்மளை பார்த்து தான் என்ன செய்வாங்க, வளருவாங்க. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, கடந்த வாரம் எனக்கு ரொம்ப டென்ஷன். நம்ம பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், படிச்சிட்டியா ಓದಿದ್ಯಾ ಅಂತ ಕೇಳ್ತೀವಲ್ಲ, ಅದೇ ಥರ ನನಗೆ ಟೆಸ್ಟ್ ಇತ್ತು, ಆನ್ಲೈನ್ ಎಕ್ಸಾಮ್ ಇತ್ತು. ಅದಕ್ಕೆ ನನ್ನ ಮಕ್ಕಳು ಇಬ್ಬರು ಸೇರಿ ನನ್ನನ್ನು ಹೆಂಗೆ ಕೇಳಿದ್ರು, ಎಷ್ಟು
ಎಷ್ಟು ಕಲಾಯ್ಕ முடியுமோ ಎಷ್ಟು ಭಂಗ ಮಾಡಬೇಕೋ ಅಷ್ಟು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅಮ್ಮ ಇವತ್ತು ಏನೇ ಎಕ್ಸಾಮ್ ಓದಿದ್ಯಾ, ಪಾತಲ್ಲ ನೋಡ್ಕೊಂಡೆಲ್ಲ ಬರಿಬಾರದು ಅಂದ ಹಿಂದ್ಗಡೆ ನಿಂತ್ಕೊಂಡು ಬಿ ಆ್ಯನ್ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಅಂತ ಒಂದು ಸಾಂಗ್ ಇದೆ. பி அன் எக்ஸாம்பிள், நீ தான் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கலாய்க்க முடியுமோ அவ்வளோ கலாய்ச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் முடித்த பிறகு தான் இந்த வசனம் எல்லாம் நான் பார்த்தேன். நம்ம பிள்ளைங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டியதாக இருக்குது, நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக அவங்களுக்கு இருக்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லி நான் இந்த மாதிரி பார்த்தேன். அதுக்கு கீழே நிறைய காரியங்கள் வாசித்து பார்த்தேன். நீங்களும் வாசித்து பாருங்கள். நிறைய காரியங்கள் அதுக்கு கீழே பவுல் ரொம்ப அழகழகாக சொல்லியிருக்கிறாரு. யார் யார் எப்படி எப்படி நடக்கிறாங்க, நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி அழகாக ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. நம்ம இப்போ வந்து ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣத்துக்காண்டி ಜಪಿக்க போகிறோம். ಮೊದಲ வந்துட்டு ಮೇಯರ್ ಸೆಲೆಕ್ಟ್ ಆಗಬೇಕು, ಒಳ್ಳೆ ಮೇಯರ್ ಎಲೆಕ್ಷನ್ ಬರಬೇಕು ಅಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ವಿ ಅಲ್ವಾ. ಅದು ಬರುತ್ತಾ ಬರಲ್ವಾ ಅಂತ ಗೊತ್ತಿರಲ್ಲ. ಆದರೆ ನಮ್ಮ ಬೆಂಗಳೂರು வந்து ಈಗ வந்து ಕಮಿಷನರ್ ಅವರು தான் ಅದಕ್ಕೆ பொறுப்பு. ಈ ಮೇಯರ್ ಇನ್ನೂ ಸೆಲೆಕ್ಟ್ ಆಗಿಲ್ಲ, ಮುಂದೇನೂ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡ್ತಾರಾ, ಎಲೆಕ್ಷನ್ ನಡೆಸ್ತಾರಾ ಅಂತ ಗೊತ್ತಿರಲ್ಲ. ಆದರೆ ಕಮಿಷನರ್ ಬೆಂಗಳೂರಿಗೆ ಯಾರು ಕಮಿಷನರ್ ಅಂತ ನಿಮಗೆ ಗೊತ್ತಲ್ವಾ? ಗೊತ್ತಿಲ್ಲ ಆದ್ರೂ ನಾನು ಕೇಳೋದಿಲ್ಲ. ನಿಮಗೂ ನಮ್ಮ ಬೆಂಗಳೂರು ಬಗ್ಗೆ ನಿಮಗೆ ಸ್ವಲ್ಪ ಒಂದು ಒಂದು ಹೆಂಗೆ ಕೇಳೋದು, ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ನಿಮಗೆ ಬೇಕು. ಯಾರು ನಮ್ಮ ಬೆಂಗಳೂರು ಬಗ್ಗೆ ನಿಮಗೂ ಸ್ವಲ್ಪ ತಿಳುವಳಿಕೆ ಬೇಕಲ್ವಾ. ಅದರಿಂದ ನೀವೇ ಗೂಗಲ್ನಲ್ಲಿ ಸರ್ಚ್ ಮಾಡಿ ನೋಡಿರಿ. ನಾನು ಯಾರಿಂದ ಕೇಳಲ್ಲ. ಕಮಿಷನರ್ ಅವ್ರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಕ್ಕೆ ಹೋದೀವಿ. ಮತ್ತು ನಮ್ಮ ಬೆಂಗಳೂರು ಒಂದು 5 ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ಕಾರ್ಪೊರೇಟರ್ಸ್ ಕೈನಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅವರನ್ನು ನೋಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಒಂದು ಕಮಿಷನರ್ ಇದೆ. ನಮ್ಮ ಬೆಂಗಳೂರು ಅಥಾರಿಟಿ ಇವ್ರ ಕೈನಲ್ಲಿ ಈಗ ಇದೆ. ಮೇಯರ್ ಇನ್ನೂ ಸೆಲೆಕ್ಟ್ ಆಗಿಲ್ಲ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಕ್ಕಿದ್ದೀವಿ. ಕಮಿಷನರ್ ಅವ್ರಿಗಾಗಿ ಮತ್ತು 5 ಮುನ್ಸಿಪಲ್ ಕಾರ್ಪೊರೇಟರ್ಸ್ ಅವ್ರಿಗಾಗಿ ಮುಖ್ಯದವರು ಇವ್ರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಕ್ಕಿದ್ದೀವಿ. ಮತ್ತು ಈಗ ಮಳೆ ಕಡಿಮೆ ಇದೆ ಅಲ್ವಾ. ಸೊ ಒಳ್ಳೆ ಮಳೆಯನ್ನು ದೇವರು ತರಬೇಕು. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅದು 2ನೇ ಕಾರ್ಯ. ಇನ್ನೊಂದು ಏನಂದರೆ ಕೊನೆಯದಾಗಿ ಯಾರೆಲ್ಲ ಹೊರ ದೇಶದಿಂದ ನಮ್ಮ ಇಂಡಿಯಾ ದೇಶಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೋ ಅವ್ರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ವಿ ಅಲ್ವಾ. ಇವತ್ತು ಇಲ್ಲಿಂದ ನಮ್ಮ ಇಂಡಿಯಾದಲ್ಲಿಂದ ಎಷ್ಟು ಜನ ಔಟ್ ಆಫ್ ಕಂಟ್ರೀಸ್ನಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, ಅವರು ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದಾರೆ, ಎಷ್ಟು ಜನರು ಕೊನೆ ವರ್ಷ ಎಷ್ಟು ಜನ ಹೊರಗಡೆ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅದರಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದಾರೆ, ಅವರು ಏನೇನು ಪ್ರಾಬ್ಲಮ್ಗಳನ್ನು ಫೇಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಈ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಕ್ಕಿದ್ದೀವಿ. 2025 ರೆಕಾರ್ಡ್ ಪಡಿ 3.27 crore ಜನರು ಮಕ್ಕಳು ಇಲ್ಲಿಂದ ಔಟ್ ಆಫ್ ಕಂಟ್ರೀಸ್ ಹೋಗಿದ್ದಾರೆ. 3.27 crore. ಅದರಲ್ಲಿ ಪರ್ಮನೆಂಟಾಗಿ ಇರೋವರು, ಅಲ್ಲೇ ಪರ್ಮನೆಂಟಾಗಿ ಇರ್ತಾರಲ್ವ, ಈಗ US-ನಲ್ಲಿಯೋ UK-ನಲ್ಲಿಯೋ ಎಲ್ಲೋ ಪರ್ಮನೆಂಟಾಗಿ ಇರ್ತಾರಲ್ವ, ಅವರು 2.5 ಮಿಲಿಯನ್ ಜನರು ಅಲ್ಲೇ ಪರ್ಮನೆಂಟಾಗಿ ವಾಸ ಮಾಡ್ತಾಯಿದ್ದಾರೆ. ಮಿಕ್ಕಿದವರೆಲ್ಲ ಅಲ್ಲಿ ಹೆಂಗಾದರೂ ಒಂದು ಸ್ಟೇ ಮಾಡ್ಕೊಂಡಿರೋರು, ಹಂಗಿರೋವರು. ಮತ್ತು ಇದರಲ್ಲಿ ಲಾಸ್ಟ್ 2025ನಲ್ಲಿ ಮಾತ್ರ 8.6 ಮಿಲಿಯನ್ ಜನರನ್ನು ಹೊರಗಡೆ ಕಳಿಸಿದ್ದಾರೆ. ಅವರಲ್ಲಿ 37.3% ಜನರು ಇಂಡಿಯಾಕ್ಕೆ ಬಂದಿಲ್ಲ. ಆದರೆ ಇಲ್ಲಿಂದ ಹೋಗಿದ್ದಾರೆ, ಆದರೆ ಇಂಡಿಯಾಕ್ಕೆ ಬಂದಿಲ್ಲ. ಬೇರೆ ಯಾವುದು ಅರಬ್ ನಾಡುಗಳಿಗೆ ಹಂಗೆ ಅವರು ಶಿಫ್ಟ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಈಗ ಇಂಡಿಯಾಕ್ಕೆ ಬರದೆ ಬೇರೆ ಕಡೆ ಶಿಫ್ಟ್ ಆಗಿರೋರು ಹಿಂಗಿದ್ದಾರೆ. ಮತ್ತು ಅವ್ರಿಗೆ ಏನೇನು
ಪ್ರಾಬ್ಲಮ್ಗಳನ್ನು ಫೇಸ್ ಮಾಡುತ್ತಾರೆ ಅಂದರೆ ತುಂಬ ಅದನ್ನು ಓದುವಾಗಲೇ ಕಷ್ಟ ಆಗ್ತದೆ. ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರು ನಿಮಗೆ ಆ ಭಾರ ಇದೆ ಅಂದಿರೋರು ಮಾತ್ರ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ ಅವ್ರಿಗಾಗಿ ಅಂದಾಗಿರೋರು ಮಾತ್ರ ಅದನ್ನು ನೀವು ಓದಬೇಕು. ಇಲ್ಲಾಂದರೆ ತುಂಬ ಕಷ್ಟ ಆಗ್ತಿದೆ. ಪರ್ಮನೆಂಟಾಗಿ ಹಂಗೆ ಮನೆ ಫ್ಯಾಮಿಲಿ ಇದ್ದರೆ ಪರವಾಗಿಲ್ಲ. ಈಗ ಒಬ್ಬಳೇ ಇರ್ತಾರಲ್ವ, ಅವರಿಗೆ ಏನೇನು ಪ್ರಾಬ್ಲಮ್ಗಳು ಫೇಸ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದರೆ, ಫಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ನಮಗೆ ಗೊತ್ತಿರೋರು ಯಾರಾದರೂ ಇರಬೇಕು. ನಮಗೆ ಏನಾದರೂ ಒಂದು ಅವಶ್ಯಕತೆ ಹಂಗಿದ್ರೇ ಒಳ್ಳೆಯದು. ಯಾಕೆಂದ್ರೆ ಒಬ್ಬರು ಕೇಳಿದ್ದಾರೆ ಏನಂದರೆ, ಇಲ್ಲಿ ನಮಗೆ ಅಡ್ರೆಸ್ ಬೇಕು ಅಂದರೆ ಯಾರ ಹತ್ರ ಅಡ್ರೆಸ್ ತೋರಿಸಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಅಂತ ಕೇಳ್ತಾರಲ್ವ. ಅಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಅರ್ಜೆಂಟ್ನಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರಂತೆ. ನಿಂದು ಮಾತಾಡೋದು ಕೂಡ ಅದನ್ನು ನೋಡೋದು ಕೂಡ ಟೈಮೇ ಇರೋದಿಲ್ವಂತೆ. ನಾವೇ ಎಲ್ಲ ವಿಷಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು ಹೆಂಗೆ ಹೋಗ್ಬೇಕು, ಯಾವ ಕಡೆ ಹೋಗಬೇಕು, ಏನು ಮಾಡಬೇಕು ಎಲ್ಲ ತಿಳಿದುಕೊಂಡು ನಮಗೆ ಎಲ್ಲ ಗೊತ್ತಿದ್ರೇ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬೋದು ಅಂತ ಅವ್ರು ಕೇಳಿದರು. ನಮ್ಮಿದರಲ್ಲಿ ಹಂಗಿಲ್ಲ. ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಯಾರ ಹತ್ರ ಹೋಗಿ ಸಹಾಯ ಮಾಡಿ ಹೆಂಗೆ ಹೋಗ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಿಂತ್ಕೊಂಡು ಮಾತಾಡ್ತಾರೆ. ಅಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಅರ್ಜೆಂಟ್ನಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಯಾರು ಮಾತಾಡೋದಿಲ್ಲ ಅಂತ ಅವ್ರು ಹಂಗೆ ಕೇಳಿದರು. ಮತ್ತು ಸೋಷಿಯಲ್ ಅಡ್ಜಸ್ಟ್ಮೆಂಟ್ ಹಂಗೆ ಅದು ಇರೋದಿಲ್ಲ. ಮತ್ತು ಕಾಸ್ಟ್ ಆಫ್ ಲಿವಿಂಗ್ ரொம்ப ಖರ್ಚಾಗುತ್ತೆ ಅಂತ, ಜೀವನ ನಡೆಸೋದಕ್ಕೆ ತುಂಬ ಖರ್ಚಾಗ್ತಂತೆ. ಮತ್ತು ವೀಸಾ ಪ್ರಾಬ್ಲಮ್ಸ್, ಇದು ಈಗ 5 ಇಯರ್ಸ್ ಅಲ್ಲಿ ಸ್ಟಡಿ ಮಾಡಬೇಕು ಅಂದರೆ ಅಷ್ಟರೊಳಗಡೆ ವೀಸಾದಲ್ಲಿ ಯಾವುದೋ ತೊಂದರೆ ಬಂದುಬಿಡ್ತಂತೆ. ಹಿಂಗೆಲ್ಲ ಅವಾಗ ಒಂದು ಕೆಲಸಕ್ಕಾಗಿ ಹೋಗಿದರೆ ಇಷ್ಟು ವರ್ಷ ಅಂತ ಇರ್ತಲ್ಲ, ಅಷ್ಟರೊಳಗಡೆ ವೀಸಾವನ್ನು ನಾವು ಎಲ್ಲ ರೆಡಿಯಾಗಿ ಇಟ್ಕೊಂಡು ಅದರಲ್ಲಿ ಅದರಲ್ಲಿ ತೊಂದರೆ ಆಗುತ್ತಂತೆ. ಅದು ಯಾವುದು ಅಂತೆಲ್ಲ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಮತ್ತು ಹೋಮ್ ಸಿಕ್ನೆಸ್, ಅದನ್ನು ಓದುವಾಗ ತುಂಬ ಕಷ್ಟ ಆಯಿತು. ಅದೇ ಹೋಮ್ ಸಿಕ್ನೆಸ್ ಅಂದರೆ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರುತ್ತೆ. ನಾವು ಹಾಸ್ಟೆಲ್ನಲ್ಲಿ ಇಲ್ಲಿಂದ ಓದ್ತೀವಿ ಅಲ್ವಾ, ಹೋಮ್ ಸಿಕ್ನೆಸ್ಸಿಂದ ನಮಗೆ ಹೆಂಗಿರುತ್ತೆ ಅಂತ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಸೊ ಹಿಂಗೆಲ್ಲ ಇನ್ನೂ ಹಲವಾರು ಪ್ರಾಬ್ಲಮ್ಗಳನ್ನು ಫೇಸ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ದಾರೆ. ಸೊ ಇದೆಲ್ಲದಕ್ಕೂ ನಾವು ನೆನೆಸ್ಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಈಗ ಇಲ್ಲಿಂದ ಹೋಗಿರೋರು ಒಂದು ಬಿಸ್ನೆಸ್ ಮಾಡೋದಕ್ಕೆ, ಏನಾದರೂ ಒಂದು ಕೆಲಸಕ್ಕೆ, ಮತ್ತು ಓದೋದಕ್ಕೆ, ಕೆಲಸ ಮೋಸ್ಟ್ಲಿ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾವು ಏನಾದರೂ ಕೆಲಸ ಮಾಡೋಣ ಹಂಗಕ್ಕಾಗಿ ಹೋಗಿರ್ಬೋದು, ಹೌದಲ್ವಾ. ಸೊ ಹಿಂಗಿರೋರೆಲ್ಲ ನೆನೆಸ್ಕೊಂಡು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಫ್ಯಾಮಿಲಿ ಆಗಿದ್ರೂ ಈಗ ಹೆಂಗಿದ್ರೂ ಫ್ಯಾಮಿಲಿ ಆಗಿದ್ರೂ ಸ್ವಲ್ಪ ಅವರಿಗೆ ಒಂದು ಪೀಸ್ ಇರುತ್ತೆ. ಮಕ್ಕಳು ಹೆಂಡತಿಯಿಂದ ಪೀಸ್ಫುಲ್ಲಾಗಿರ್ತಾರೆ. ಒಬ್ಬಳೇ ಇರೋರಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟನೇ. ಹಂಗಿದ್ರೂ ದೇವರು ಇಲ್ಲಿಂದ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿರೋರು ಯಾರು, ದಾರಿಯೆಲ್ಲ ತೋರಿಸಿದ್ರು ಯಾರು, ಅವರನ್ನೇ ನಾವು ನಂಬ್ಕೊಂಡು ಇರಬೇಕು. ಹೆಂಗಿದ್ರೂ ನಮ್ಮನ್ನು ಯಾರು ಇಲ್ಲಿಂದ ಇಂಡಿಯಾದಿಂದ ಈ ದೇಶಕ್ಕೆ ತಂದಿರೋದಕ್ಕೆ ಒಂದು ಗುರಿ ಇರುತ್ತೆ. ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ ಇಂದ ನಾವು ಅವರನ್ನೇ ನಂಬ್ಕೊಂಡು ಇರಬೇಕು. ಹಂಗೆ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಇಲ್ಲಿಂದ ಹೋಗಿರುವ ಮಕ್ಕಳು ಇರಬೇಕು. ಸೊ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಇಲ್ಲಿಂದ ಹೋಗಿರೋರಿಗೆ ಯಾವ ತೊಂದರೆ ಬರೋದು, ಏನಾವುದು ಅಲ್ಲಿ ಏನಾದ್ರು ತೊಂದರೆ ಆದರೆ ನಮಗೂ ಇಲ್ಲಿನೂ ಸಮಾಧಾನ ಇರೋದಿಲ್ಲ, ಅವ್ರಿಗೂ ಸಮಾಧಾನ ಇರೋದಿಲ್ಲ. ಆದರೆ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಅವರಿಗೆ ಏನೇನು ನಮಗೆ ಗೊತ್ತಿರಲ್ಲ, ದೇವರಿಗೆ ಎಲ್ಲ ಗೊತ್ತಿರುತ್ತೆ. ಏನೇನು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಫೇಸ್ ಮಾಡ್ತಾರೆ, ಕೆಲಸ ಮಾಡೋ ಜಾಗದಲ್ಲಿ ಏನೇನು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಫೇಸ್ ಮಾಡ್ತಾರೆ ಎಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿರುತ್ತೆ. ಸೊ ದೇವರಿಗೆ ಎಲ್ಲ ಗೊತ್ತಿರುತ್ತೆ. ಎಲ್ಲವನ್ನು ದೇವ್ರ ಕೈಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ದೇವರೇ ಅವರನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಬೇಕು. ಅವರು ಅಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದಕ್ಕೆ ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ಆ ದೇಶದಲ್ಲಿ ಇರುವ ಜನರಿಗೆ ದೇವರ ಕಾಪಾಡ್ತಾರೆ. ಈಗ ಲಾಸ್ಟ್ ಈಗ ಏನೇನೋ ಆಗ್ತಾಯಿದೆ ಅಲ್ವಾ. ಸೊ ನಮ್ಮಿಂದ ಎಲ್ಲ ಕಡೆನೂ ಬಾಂಬ್ ಹಾಕಿದ್ರು, ಪಕ್ಕದ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಒಡೆದೋಯ್ತು ಅಂತಾನೆ ಕೇಳಿದ್ರಲ್ವ. ಆದ್ರೂ ಅವರಿರುವ ಜಾಗ ಸೇಫಾಗಿತ್ತಲ್ವ. ಸೊ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ನಮ್ಮ ಇಲ್ಲಿಂದ ಹೋಗಿರೋ ನಮ್ಮ ಮಕ್ಕಳ ಮೂಲಕವಾಗಿ ಆ ದೇಶ ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಇರುತ್ತೆ. ದೇವರು ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ. ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿರೋವರು ಖಂಡಿತ ಕಾಪಾಡ್ತಾರೆ.
ಸೊ ಎಲ್ಲ ನೆನೆಸ್ಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಇನ್ನೂ ಏನೇನೋ ಇದೆಯೋ ಗೊತ್ತಿರಲ್ಲ, ಆದರೆ 37.3 ಜನರು ಇಂಡಿಯಾಗೆ ಬರದೆ, ಇಂಡಿಯಾಗೆ ರಿಟರ್ನ್ ಆಗದೆ ಅಲ್ಲಿಂದ ಬೇರೆ ಕಡೆ ಹೋಗೋದು, ಹಂಗೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. ಎಷ್ಟು ಕಷ್ಟ ಅಲ್ವಾ? ಸೊ ಎಲ್ಲ ಕಾರ್ಯ ನೆನೆಸ್ಕೊಂಡು ಸಡನ್ನಾಗಿ ಹೋಗ್ಬಿಡಿ ಅಂದರೆ ಹೆಂಗೆ ಹೋಗ್ತಾರೆ? ಕೆಲವರಿಗೆ ಇಂಡಿಯಾಗೆ ಬರೋದಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, ಇಲ್ಲಿ ಬಂದು ಏನು ಮಾಡ್ಬೋದು ಹಂಗನೂ ಯೋಚನೆ ಬರುತ್ತಲ್ವಾ? ಸೊ ಅದನ್ನು ಓದುವಾಗ ತುಂಬಾ ಕಷ್ಟ ಐತೆ. ಸೊ ಈ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ನೆನೆಸ್ಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಮತ್ತು ಯಾವುದಕ್ಕಾಗಿಯೂ ಖಂಡಿತ ಇಲ್ಲಿಂದ ನಮ್ಮ ಇಂಡಿಯಾದಿಂದ ಹೋಗೋವರು ಬರೀ 5% ಅಷ್ಟೇ. 95% ಜನರು ನಮ್ಮ ಇಂಡಿಯಾದಲ್ಲಿருந்து ಹೊರ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗೋದೇ ಇಲ್ಲ ಅಂತ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಸೊ 5% ಜನರು ವರ್ಷಕ್ಕೆ ಎವ್ರಿ ಇಯರ್ ಯಾವುದಾದ್ರು ಒಂದು ಕಾರಣಕ್ಕೆ ಒಂದು ವಿಶ್ರಾಂತಿ ತಗೊಳ್ಳೋದಕ್ಕಾಗಿ, ಟೂರಿಸ್ಟ್ಗಾಗಿ, ಯಾರನ್ನಾದ್ರು ನೋಡೋದಕ್ಕಾಗಿ, ಬಿಸ್ನೆಸ್ ವಿಷಯವಾಗಿ 5% ಜನರು ಮಾತ್ರ ನಮ್ಮ ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ಹೊರ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇರೋಂತೆ. ಆದರೆ ಎಲ್ಲ ನಾಡುಗಳನ್ನು ನಾವು ಕಂಪೇರ್ ಮಾಡುವಾಗ ಇಲ್ಲಿಂದ ಹೊರ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗುವವರು ಎವ್ರಿ ಇಯರ್ ಯಾವುದಾದ್ರು ಒಂದು ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಹೋಗೋರು ಬರೀ 5% ಅಷ್ಟೇ ಅಂತ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೆ ನಮ್ಮ ನಾಡು ಇನ್ನೂ வல்லரசு நாடாக மாறலை அப்படின்னு சொல்லி அது ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்குது. ಸೊ ನಮ್ಮ ಇಂಡಿಯಾ ದೇಶಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಇಲ್ಲಿಂದ ಹೊರ ದೇಶಕ್ಕೆ, ಅಮೇರಿಕಾಗೆ, ಲಂಡನ್ಗೆ, ರಷ್ಯಾಗೆ ಹಿಂಗೆಲ್ಲ ಹೋಗಿರೋರು ಇರ್ತಾರಲ್ವ, ಅವರೆಲ್ಲರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ನಾನು ಕಳೆದ ಒಂದು ತಿಂಗಳಿಗೆ ಮುಂಚೆ ಒಂದು ರಷ್ಯನ್ ಅವರು ಇಲ್ಲಿ ಓದೋಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರೆ, ಟ್ರೈನಿಂಗ್ಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ. ಸೊ ಅವರನ್ನು ನೋಡಿದೆ. ಅವರು ಈಗ ರಷ್ಯಾಗೆ ಹೊರಟಿದ್ದರು. ಅದೇ ನಮ್ಮ ಟೀಚರ್ ಒಬ್ಬರು ಇದ್ದಾರೆ, ಅವ್ರ ಹತ್ರ ಕೇಳಿದ್ದಾರೆ, ನಾನು ರಷ್ಯಾಗೆ ಬಂದು ಸೇರಿದ್ದೇನೆ, ಜಾಯ್ ಹತ್ರನೇ ಕೇಳಿಬಿಡಿ ಅಂತ ಕೇಳಿದ್ದಾರೆ. ನನ್ನನ್ನು ನೆನಪಿನಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಸೊ ಅದೇ ಥರ ಅಲ್ಲಿಂದ ಇಲ್ಲಿ ಬರೋಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ ಅಲ್ವಾ, ಇವತ್ತು ಇಲ್ಲಿಂದ ಅಲ್ಲಿ ಹೋಗಿರೋ ಇವ್ರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ದೇವರು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳ್ತಾರೆ. ನನ್ನ ಹತ್ರ ಕೆಲವರು ಕೇಳ್ತಾರೆ, ಹಿಂಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೆ ನನಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿತ್ತು. ನಾವು ಯಾರನ್ನೂ ನೆನೆಸ್ಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೀವಿ. ನಮ್ಮ ಹತ್ರ ಯಾರಾದರೂ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ವಿಜ್ಞಾಪನೆ ಕೇಳಿದರೆ ಅವರನ್ನು ನೆನೆಸ್ಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೀವಿ. ಆದರೆ ಅದೇ ವಿಷಯ ಗೊತ್ತಿರೋವರ ಒಳಗಡೆನೇ ನಡೆಯುತ್ತಿದೆ, ಅವರಿಗೆ ಅದು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ದೇವರು. ಸೊ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಆಮೇಲೆ ಈ ವಾಚ್ಮನ್ ಆಫ್ ದ ಸಿಟಿ ಈ ಪ್ರಾರ್ಥನೆ ನಾನು ಒಬ್ಬಳೇ ಎತ್ಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಲ್ಲ, ದೇವರು ನನ್ನ ಜೊತೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಇನ್ನೊಂದು ಸಹೋದರಿಯನ್ನು ತರಬೇಕು ಅಂತಲೇ ಭಾಳಷ್ಟು ವರ್ಷಗಳಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೇನೆ. ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ನಾವು ಎಲ್ಲ ನಮ್ಮ ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣದ ಬಗ್ಗೆ ನಮಗೆ ಒಂದು ಗುಂಪು ಜಾಮಕಾರರುಗಳು ಎದ್ದೇಳಬೇಕು, ಅದನ್ನೇ ನನ್ನ ಆಸೆ. ನೀವು ಇದನ್ನು ನೋಡೋರು ಪ್ರಾರ್ಥನೆ ನಮ್ಮ ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣಕ್ಕಾಗಿ ವಿಶೇಷವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋರಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಬೇಕು. ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಸ್ಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஏசப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. நல்லவரே, வல்லவரே, கிருபையுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, தயவுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா அந்த நேரத்தில் கூட இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஏசப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ஏசப்பா. ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ஏசப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. நீங்கள் ஏசப்பா ஸ்தோத்திரம், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஏசப்பா ஸ்தோத்திரத்தோட கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னீங்களே ஏசப்பா. அப்பா நாங்கள் இப்பொழுது ஜெபிக்க போகிற அப்பா இந்த ஜெப குறிப்பை நாங்கள் நினைக்கும் போது ஏசப்பா ஸ்தோத்திரம், எங்களுடைய மனசு ஏசப்பா ஸ்தோத்திர ஏசப்பா, அப்பா ஸ்தோத்திர கவலை கொள்ளுது ஏசப்பா ஸ்தோத்திர ஏசப்பா. எங்களுடைய இந்திய தேசத்திலிருந்து ஏசப்பா ஸ்தோத்திர ஏசப்பா, எங்களுடைய இந்திய தேசத்திலிருந்து ஏசப்பா ஸ்தோத்திர ஏசப்பா, வேறு நாடுகளில் வாழுகிற பிள்ளைகள் எல்லாம் அப்படியே கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஏசப்பா.
அப்பா யார் யாரெல்லாம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 3.27 crore ஜனர் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம். 3 கோடிக்கு அதிகமாக இருக்கிற எங்களுடைய மக்கள் ஏசப்பா. அப்பா எங்களுடைய இந்திய தேசத்திலிருந்து ஏசப்பா ஸ்தோத்திரம் வேறு நாடுகளில் அப்பா வேலைக்காக ஏசப்பா ஸ்தோத்திரம் படிப்புக்காக அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா தங்கி இருக்கிறாங்க ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. அவங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும் ஏசப்பா. அப்பா இயேசுவே அவங்களை நீங்கள் தொடணும் ஏசப்பா. உம்முடைய தூதர்களை அனுப்பி அவங்களுக்கு உதவி செய்யணும் ஏசப்பா. யார் யார் எந்தெந்த கஷ்டத்தில் நெருக்கத்தில் இருக்காங்களோ அப்பா நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யணும் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம். ரொம்ப பிஸியாக இருக்கிற நாடு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏசப்பா பேசுகிறதுக்கோ அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் விசாரிக்கிறதுக்கோ ஏசப்பா நிற்கிறதுக்கோ நேரம் இல்லாத அளவுக்கு பிஸியாய் ஓடுகிற ஜனங்கள் என்று ஏசப்பா அங்குள்ள மக்கள் இருக்கிறாங்க ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்படிப்பட்ட ஏசப்பா அந்த இடங்களில் இருக்கிற எங்களுடைய அப்பா ஸ்தோத்திரம் இந்திய மக்கள் பாதுகாக்கப்படணும் ஏசப்பா. உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும் ஏசப்பா ஸ்தோத்திரம். அவங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது ஏசப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய தேவ தூதர்களை காற்றுகளாக அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கீங்களே சப்பா ஸ்தோத்திரம் சப்பா. அப்பா ஸ்தோத்திரம். நீங்கள் உம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி அவர்கள் போகிற இடங்களில் வருகிற இடங்களில் அப்பா நீங்கள் கூட இருக்கணும் ஏசப்பா. நீங்கள் கூட இருக்கணும் ஏசப்பா. நீங்கள் கூட இருக்கணும் ஏசப்பா. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஏசப்பா அவங்களுக்கு ஏசப்பா அவங்க விசுவாசத்தில் குறைந்து போகாதபடிக்கு அப்பா என்னை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தவர் அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தவர் என்னை முடிவு பரியந்த நடத்துவார் என்கிற நம்பிக்கையை விசுவாசத்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கும்படிக்கா செபிக்கிற ஏசப்பா. எந்த பிள்ளைகளும் ஏசப்பா எந்த குடும்பம் உடைஞ்சிடக்கூடாது. எந்த பிள்ளைகளும் சோர்ந்து போயிடக்கூடாது ஏசப்பா. எல்லா குடும்பங்களையும் கட்டணும் ஏசப்பா சுதரம். அந்த பிள்ளைகள் வேலை பார்க்குற ஸ்தலங்களில் ஏசப்பா இடத்துல எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் மாற்றி போட்டு ஏசப்பா சுதர ஏசப்பா. அப்பா இயேசுவே சுதர அவர்களை உயர்த்தி நீங்கள் ஆசீர்வதிக்கணும் ஏசப்பா சுதர ஏசப்பா. அப்பா வேலை நிரந்தரம் இல்லாமல் ஏசப்பா தவிக்கிற பிள்ளைகளுக்கு வேலையை நிரந்தரமாக்கி கொடுங்க ஏசப்பா. விசா ப்ராப்ளமில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏசப்பா ஸ்தோத்திரம். அந்த பிரச்சனை எல்லாம் மாற்றி போடுங்க ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. அவர்கள் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற எல்லாரும் அந்த பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கணும். அவங்கள எல்லாவற்றிலும் சப்போர்ட்டாக இருக்கணும் ஏசப்பா ஸ்தோத்திரம். பாதுகாப்பாக இருக்கணும் ஏசப்பா. எந்தெந்த மனிதர்கள் எதிராக இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரையும் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருடைய இருதயங்கள் எல்லாம் அப்பா நீங்கள் மாற்றி போடுங்க சப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர சப்பா. அவங்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை சத்துவத்தை கொடுங்க சப்பா ஸ்தோத்திர சப்பா. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணிக்கிற தேவன் பிள்ளைகளுக்கு நல்ல பலத்தை கொடுங்க சப்பா ஸ்தோத்திர சப்பா. யார் யார் எந்தெந்த கஷ்டத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறாங்களோ சப்பா. அப்பா என்னுடைய அவங்களுடைய வேலையை குறித்து இந்த வேலை நிரந்தரமாக இல்லைன்னா நான் என்ன செய்வேன் என்று அப்பா கலக்கத்தோடு வேலை செய்து கூட இந்த கலக்கங்கள் எல்லாம் மாற்றி போடுங்க சப்பா. இந்த தேசத்தை விட்டு வேறு தேசத்துக்கு போயிடலாம் என்று சொல்லி யோசித்திருக்க பிள்ளைகளுக்கு அப்பா இயேசுவே ஸ்தோத்திர நம்பிக்கை கொடுங்க சப்பா ஸ்தோத்திர சப்பா. நம்பிக்கை கொடுங்க சப்பா ஸ்தோத்திரம். அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்கிற நம்பிக்கை அப்பா நீங்கள் கொடுக்கும்படிக்கா ஜெபிக்கிற சப்பா ஸ்தோத்திர சப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர சப்பா ஸ்தோத்திர சப்பா ஸ்தோத்திர. வேலை ஸ்தலங்களில் சப்பா ஸ்தோத்திரம். அப்பா பிள்ளைகளுக்கு நீங்கள் பக்கபலமாக இருங்க. நல்ல ஞான அறிவு புத்தியை கொடுங்க சப்பா. பிள்ளைகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே சப்பா ஸ்தோத்திர சப்பா பெஸ்ட்டாக அப்பா இருக்கும்படிக்கு சப்பா ஞானத்தின் ஆவியானவர் பிள்ளைகளை ஆளுகை செய்யும்படிக்கா ஜெபிக்கிற சப்பா ஸ்தோத்திர சப்பா. அப்பா இயேசுவே நல்ல பேமெண்ட் கொடுங்க சப்பா ஸ்தோத்திரம். நல்ல பதவி உயர்வுகளை கொடுங்க சப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர. பிள்ளைகளை பார்க்கிறவர்கள் பிள்ளைகளிலே உண்மை பார்க்கும்படிக்கு அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஏசப்பா உம்முடைய முகத்தின் ஒளியை அவர்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க ஏசப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திரம். இந்த தேசத்திலே வாழ முடியாதபடிக்கு வேறு இடங்களுக்கு சென்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஏசப்பா ஸ்தோத்திர ஏசப்பா. அவங்க எந்த கஷ்டத்தில் எந்த காரணத்துக்காக ஏசப்பா அந்த தேசத்தை விட்டு வேறு தேசத்திற்கு சென்றாங்களோ அப்பா இயேசுவே அந்த காரணத்தை நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. அப்பா அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் இருக்கிறாங்க ஏசப்பா. அப்பா அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யுங்க ஏசப்பா. உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஏசப்பா. எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கீங்க ஏசப்பா. எங்களுக்கு ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஏசப்பா.
அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம். அவங்களுக்கு அவங்க அப்படிப்பட்டவங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க என்று உங்களுக்கு தெரியும் ஏசப்பா. மனசுல என்ன வேதனை வைத்திருக்கிறாங்களோ, அப்பா என்ன கஷ்டத்துல இருக்கிறாங்களோ ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் அப்பா நீங்க அறிந்திருக்கீங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம். நீங்க உதவி செய்யுங்க, நீங்க உதவி செய்யுங்க, நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தனிமையில அப்பா ஸ்தோத்திரம் தனியா இருந்து கஷ்டப்படுறாங்களோ ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. அவர்களுக்கு என் தகப்பன் நீர் நல்ல அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனாய் தாயாய் இருந்து நல்ல நண்பனாய் இருந்து பிள்ளைகளை நடத்தும்படிக்காய் அப்பா இயேசுவே நீங்க ஒரு நல்ல வழிகாட்டியா மாதிரியாய் இருக்கும்படிக்காய் அப்பா உம்முடைய வழிகளை பிள்ளைகள் பின்பற்றும்படிக்கு அப்பா இயேசுவே ஸ்தோத்திர பிள்ளைகளை ஏசப்பா நீங்க கரம் பிடித்து நடத்துங்க ஏசப்பா. கரம் பிடித்து நடத்துங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஏசப்பா. கரம் பிடித்து நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. அப்படியாக இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களுடைய இந்திய தேசத்திலிருந்து ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம். அப்பா வேற தேசத்துக்கு சென்றிருக்கிற 3 கோடி மக்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீங்க காத்து கொள்ளுங்க ஏசப்பா. எந்த அசம்பாவிதம் நடக்காதபடிக்கு ஏசப்பா. எந்த இயற்கை பாதிப்புகளும் வராதபடிக்கு அவர்கள் இருக்கிற எல்லா நாடுகள் ஏசப்பா. அவர்கள் நிமித்தம் அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் வாக்கு பண்ணி கொண்டு வந்தவர் அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா. ஸ்தோத்திரம் அந்த பிள்ளைகள் நிமித்த ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு உண்டாகும்படிக்கா நாங்கள் செபிக்கிற ஏசப்பா. காத்துக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா இயேசுவே அங்கே இருக்கிற கிளைமேட் ஏசப்பா. ஸ்தோத்திரம் அந்த பிள்ளைகளுக்கு ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா அட்ஜஸ்ட் ஆகணும் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. இன்னும் என்னென்ன தொந்தரவு இருக்குதோ ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. அங்கே இருக்கிற கலாச்சாரம் ஏசப்பா. அவங்களுடைய அப்பா இயேசுவே பழக்க வழக்கங்கள் ஏசப்பா. ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலும் ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிள்ளைகள் புரிந்து கொண்டு நடக்க அப்பா நீங்கள் கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க ஏசப்பா. உம்முடைய கிருபையை பாப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்கள் அதிகமான கிருபையை அப்பா இயேசுவே நீங்கள் உங்களுக்கு கொடுக்கணும் ஏசப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்படியாக எங்களுடைய பெங்களூர் பட்டணத்துக்காக ஜெபிக்கிற ஏசப்பா. அப்பா மேயர் இல்லாத ஒரு நகராட்சியா இருக்குது ஏசப்பா எங்களுடைய பெங்களூர். அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா 5 மேஜர் கார்பரேட்டர்ஸ் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா. கமிஷனர் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. உமக்கு சித்தமானால் ஒரு நல்ல மேயர் ஏசப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா எங்களுக்கு நீர் தரும்படிக்காய் ஜெபிக்கிற ஏசப்பா. அப்பா இயேசுவே கமிஷனர் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா. அவருக்கு வேண்டிய ஞான அறிவு புத்தியை கொடுங்க ஏசப்பா. அப்பா எங்களுக்கு பெங்களூர் பட்டணத்தை குறித்து ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த மக்களை குறித்து ஏசப்பா. ஸ்தோத்திரம் பாரத்தை கொடுங்க. அந்த மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய வேண்டுமோ என்று சொல்லி ஏசப்பா எல்லா காரியங்களையும் ஒழுங்கு கிரமம் நேர்த்தியாய் செய்வதற்கு வேண்டிய ஞானம் அறிவு புத்தியை நீர் அப்பா அவருக்கு கொடுக்கும்படிக்கா ஜெபிக்கிற ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் சொல்லியிருக்கீங்களா ஏசப்பா அவருடைய இருதயம் எல்லாம் என்னுடைய கரத்தில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்களா ஏசப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஏசப்பா. ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರಂ ಸ್ತೋತ್ರ ನನಗೆ ಬೇಕಾದ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಸುವೆ ಎಂದು ನೀವು ಕೇಳಿದರಲ್ಲ ಎಸಪ್ಪ. ಅವರ ಹೃದಯವನ್ನು ಎಸಪ್ಪ ಸ್ತೋತ್ರಂ ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಬೇಕಾಗಿರುವ ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರ ಕಡೆಗೆ ನೀವು ತಿರುಗಬೇಕು ಅಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ ಯೇಸುವೆ. ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಎಸಪ್ಪ. ಸ್ತೋತ್ರ ಎಸಪ್ಪ. ಸ್ತೋತ್ರಂ ಸ್ತೋತ್ರ எசப்பா. அப்பா இயேசுவே உம்முடைய வசன பிரகாரம் நாங்கள் செபிக்கிற ஏசப்பா. எங்கள் மக்களுக்கு நன்மை செய்யட்டும் ஏசப்பா. எங்கே பார்த்தாலும் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா டிராஃபிக் ஏசப்பா. ஸ்தோத்திர எவ்வளோ பேர் ஒரு நாளில் எவ்வளோ பேர் அப்பா எங்கள் பெங்களூர் பட்டணத்தில் ஏசப்பா ஆக்சிடெண்ட்டில் மாட்டுறாங்க ஏசப்பா. இந்த காரியங்கள் எல்லாம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திர டிராஃபிக் அதிகாரிகள் ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. டிராஃபிக் போலீஸ் கமிஷனருக்காக ஜெபிக்கிற ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா போலீஸ் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா காரியத்திலும் ஒழுங்கு கிரமமாய் செய்வதற்கு ஏசப்பா அவங்களுக்கு வேண்டிய அப்பா ஸ்தோத்திரம் புத்தியை நீங்கள் கொடுக்கும்படிக்கா ஜெபிக்கிற ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த அப்பா எந்த வருஷம் இல்லாத இந்த வருஷம் மழை குறைவாக இருக்குது ஏசப்பா. இந்த வருஷத்தில் அப்பா ஸ்தோத்திரம் இந்த காலத்தில் பெய்ய வேண்டிய மழை இல்லாமல் ஏசப்பா ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க ஏசப்பா. விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க ஏசப்பா. நல்ல மழையாப்பா நீங்கள் தரும்படிக்கா ஜெபிக்கிற ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. ஏற்ற காலத்தில் ஏசப்பா மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொன்ன தேவனப்பா. அப்பா நீங்கள் ஏற்ற காலத்தில் நல்ல ஆசீர்வாதமான மழையை நீர் எங்களுக்கு தரும்படிக்கா ஜெபிக்கிற ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா
அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. அப்பா இதனால ஏசப்பா ஸ்தோத்திரம் பூமி ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா சூடாயிட்டு இருக்கு, குளோபல் வார்மிங் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. இது நிமித்தம் ஏசப்பா இயற்கை அழிவுகள் வர்றதுக்கு அப்பா வாய்ப்பு இருக்குது என்று சொல்கிறார்கள் ஏசப்பா. இந்த காரியம் எல்லாம் பொய்யாய் போகும்படிக்கு, இந்த காரியம் எல்லாம் ஏசப்பா பொய்யாய் போகும்படிக்கு அப்பா நீங்கள் ஆசீர்வாதமான மழையை நீர் தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமான மழையை அப்பா நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா இயேசுவே எங்களுடைய பாவங்கள் ஏசப்பா. அப்பா உமக்கு எங்களுக்கும் அப்பா எங்களை பெங்களூர் பட்டணத்துக்கும் ஏசப்பா ஸ்தோத்திரம் தடையாக இராதபடிக்கு எங்களை மன்னித்து ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமான மழையை நீங்கள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஜெபிக்கிறேன் ஏசப்பா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. அப்பா இயேசுவே பெங்களூர் பட்டணத்தின் மீது ஏசப்பா ஸ்தோத்திரம் உடைய கோபம் வராதபடிக்கு அப்பா நீர் தயவாய் இறங்கும்படிக்கா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எங்களுடைய ஜனங்கள் பக்தி உள்ள ஜனங்கள் ஏசப்பா. பக்தியாய் கடவுளை தேடி ஓடுறாங்க ஏசப்பா. நிஜமான உண்மை அறிந்து கொள்ளாமல் ஏசப்பா நீங்கள் தான் உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ளாத அறிவு அவர்களுக்கு இல்லை ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்குது ஏசப்பா. தயவாய் நீங்கள் இறங்கி ஏசப்பா ஸ்தோத்திரம் எங்களை மன்னித்து எங்கள் பெங்களூர் பட்டணத்துக்கு நல்ல மழையை தரும்படிக்கா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆசீர்வாதமான மழையை தாங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் இந்த நாட்கள் ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. எங்கு பார்த்தால் கடுமையான வெயில் இருக்குது ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆசீர்வாதமான மழையை திங்க தரும்படிக்கா ஜெபிக்கிற ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. பெங்களூர் பட்டணத்துக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டியங்கிற அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஞான அறிவு புத்தியை எனக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் எங்களுக்கு பெங்களூர் பட்டணத்தில் எங்களுக்கு ஒரு மாற்றத்தை பார்க்கணும், ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கணும். ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக ரட்சிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கணும் ஏசப்பா. உடைய கருத்தில் எல்லா காரியங்களையும் நாங்கள் தருகிறப்பா. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. அந்த நாளிலே ஜெபித்த அப்பா ஸ்தோத்திரம் 3 காரியங்களும் மறுபடியும் உடைய கருத்தில் கொடுக்குறப்பா. மறுபடியும் உடைய கருத்தில் கொடுக்குற ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. வெளிநாடுகளில் வெளி தேசத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கணும் ஏசப்பா. உங்கள் பாதுகாப்பாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும் ஏசப்பா. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் ஏசப்பா. ஸ்தோத்திரம். அப்படி நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பெங்களூர் பட்டணத்தை நீங்கள் பாதுகாத்து காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும் ஏசப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரட்டும் ஏசப்பா. எல்லா ஏசப்பா எந்தெந்த இடங்கள்ல ஏசப்பா, எந்தெந்த இடங்கள் எந்தெந்த காரியங்கள் பாழாய் கிடக்குதோ ஏசப்பா, அதையெல்லாம் ஏசப்பா ஸ்தோத்திரம் நீங்கள் சீர்படுத்துங்க. திரும்ப கட்டுங்க ஏசப்பா. திரும்ப கட்டுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திரம். மறுபடியும் கட்டுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. உம்மால கூட ஏசப்பா. உம்மாலே கூட ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசப்பா. எங்கள் பெங்களூர் பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் வருவதே ஏசப்பா. ஸ்தோத்திரம். எல்லாருடைய கண்களும் காணும்படிக்கு அப்பா அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் தரும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் சொல்லியிருக்கீங்களே மாம்சமான யாவர் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன நம்முடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் நம்புகிறோம் ஏசப்பா. அதை அது தாமதித்தால் நாங்கள் அதற்காக நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. உடைய வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. நாங்கள் காத்திருக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் எழுப்புதலை பெங்களூர் பட்டணத்தில் ஒரு எழுப்புதலை பார்ப்போம் என்று நாங்கள் நம்பி காத்திருக்கிறோம் ஏசப்பா. அந்த நாள் சீக்கிரம் வரும்படிக்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.